உஷாகானி சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச உடனே உங்களுக்கு யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நம்மளோட மணிச்சந்திரா தான் வந்து ரன்னராக இருக்கார். நம்மளோட அர்ச்சனா இப்போ டைட்டில் வின் பண்ணி வின்னராக வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வைல்ட் கார்டு வின்னராக நம்ம அர்ச்சனா வந்து அறிவிக்கப்பட்டது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் இந்த வாட்டி நிறைய வந்து சர்ப்ரைஸ் நடந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து நம்மளோட கமல் சார் வந்து எல்லாருமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரீட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்குமே வந்து தடபுடலாக விருந்துலாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு கண்டஸ்டன்ட்மே பர்சனலாக லைவ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்மளோட அர்ச்சனாவும் வந்து லைவ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓட் போட்ட எல்லா மக்களுக்குமே ரொம்பவே நன்றி. ஏன்னா வந்து நான் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சதே இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து வெளியே ஒரு பிக் பாஸோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். பட் இருந்தாலும் கூட நான் வந்து பிக் பாஸ் டைட்டில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அதை வந்து உண்மையாக ஆக்கின மக்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வெளியே வந்து ஓட்டிங் லிஸ்ட்லாம் வந்து கேட்டிருந்தேன். அப்படி கேட்கும்போது நல்லா கோடிக்கணக்கான ஓட்டுகள்லாம் வந்ததுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ மக்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள்லாம் அந்த ஃபேன்ஸ் எடிட் அதெல்லாம் வந்து பார்த்துருந்தேன். அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து ஹேட்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே ஜாலியாக மிங்கிளாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். யார் மேலேயும் வந்து ஹேட்லாம் காமிக்கிறதில்ல. நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக ஒரே இடத்துல ட்ரீட்லாம் வச்சு பார்ட்டிலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்து ஒரு ஊருக்கு வேறு போகிறோம். ஸோ அதை வீடியோ நாளையும் கூட பார்ப்பீங்க. பட் இருந்தாலும் கூட ஒருத்தர் மேலேயும் தனித்தனியாக ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து அவங்களோட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே சூப்பர் டூப்பராக செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஃபேமிலியே செம்ம ஹாப்பியாக இருக்குது போல இருக்குது. சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அவங்க ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அர்ச்சனா லைவில் பேசின எல்லா விஷயங்களுமே வந்து அவ்வளோ வந்து உண்மையாக ட்ரூவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. அவங்க ஓட் போட்ட எல்லா மக்களும் நன்றி சொல்லியிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.